ஆண்டவர் சோதர். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிற ஆண்டவருக்கு சோதர். கர்த்தருடைய ஆவியானவருடைய மன விருப்பம் பாருங்கள், வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னார். ஆமென். வாழ்ந்து சுகமாக, இந்த வாழ்ந்து சுகமாக இருக்கிற காரியத்தில் 2 காரியம் இருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு வாழ்வு, வீடு வாசல் அதிகாரம் பலன் பணம், இப்படி மனைவி பிள்ளைங்க, இதில் ஒரு வாழ்வு. ஆண்டவர் என்ன கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. அவனுக்கு பாவம் உணர்த்தப்படலை. அதே நிறைய பேருடைய உணர்வுகள் அவ்விதம்தான். தங்கள் பாவங்களை உணராமல், தங்கள் அக்கிரமங்களை உணராமல், தங்கள் மீறுதலை உணராமல், எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்கிறது, மனைவி இருக்கிறது, பிள்ளை இருக்கிறது, தொழில் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று இவைகளிலே திருப்திப்பட்டு கொள்கிறான். கர்த்தருக்கு இது ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு இது ஒரு வாழ்தல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. ஆமென். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே வாழ்த்துகிற போது நீ வாழ்ந்து சுகமாக இருக்குன்னு சொன்னாரே, அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது? அது ஒரு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, அபிஷேகத்தோடு வாழுகிற வாழ்க்கை, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னார். சபையில் யாராவது வாழ்ந்து சுகமாக இருக்கிறது, வீடு வாசல் மனைவி பிள்ளை பணம் அதிகாரம் இவைகளை கொடுத்துருக்கிறதுனால அல்லது இவைகள் இருக்கிறதுனால கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு இருக்காத. பாவம் இல்லாமல் இருக்கிறியா? உன் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் வேத வாசிப்பு இருக்குதா? நீ பரிசுத்தமாக இருக்கிறியா? தேவ சமாதானத்தோடு இருக்கிறியா? தேவ சந்தோஷத்தோடு இருக்கிறியா? தேவனுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறியா? சுத்தமாக இருக்கிறியா? உன் பிள்ளைகள் சுத்தமாக இருக்கிறாங்களா? நீ தேவனுக்கு பயந்து இருக்கிறியா? இதுதான் வாழ்க்கை. அதைத்தான் பவுல் சொல்லும் போது எபேசியர் 1:3 சொன்னாப்புல, உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்ன்றாப்புல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எப்படியும் தேவனுடைய இதயத்தின் விருப்பம் நாம் வாழ்ந்து சுகமாக இருப்பது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. பிலேயம் சொன்னால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று கண். நம்மை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை பெருக செய்வேன் என்று சொன்னான். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ தேவன் பாருங்கள், ஒரு மனுஷனை அழைக்கிற போது அவனை ஆசீர்வாதமாக அழைக்கிறார். அவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதமாகும், மகிமையின் ஆசீர்வாதத்தினாலும் இருக்கும். இயேசு சொன்னார், நான் ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன், ஒருவன் என் வழியாய் உள்ளே பிரவேசித்தா அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டாலே. இந்த உலகத்து ஆசீர்வாதத்தினாலும் மகிமையின் ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய மன விருப்பம் என்னென்னா வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அப்போ கர்த்தருக்கு அது எப்படி வாழ்ந்து சுகமாக இருப்போம்? பைபிள் சொல்லுது, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும். இங்கே பவுல் காயு என்ற அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். யாரோ போகிற வரவனை போக்குற வழிப்போக்கனாக இருக்கிற ஒருவனை கூப்பிட்டு அவன் ஆசீர்வதிக்கலை. காயு என்ற உடன் ஊழியக்காரனை, காயு என்ற தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனை, காயு என்ற ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்கிறாப்புல, உன் ஆத்மா வாழுதில்லை, அது மாதிரி நீ வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்ன. உன் ஆத்மா வாழ்வது போல நீ வாழ்ந்து சுகமாகிறேன்னு சொன்ன. ஆமென். நம்முடைய ஆத்மா வாழணும் பாருங்க கர்த்தருக்கு. நம்முடைய ஆத்மா, ஆமாம், கர்த்தருக்கு. இந்த வாரம்
ஒரு காரியத்தை யோசித்தேன். நிறைய பேர் உண்மை இல்லாதவனாக இருப்பான், உண்மையை குறித்து பெரிய தியானம் பண்ணுவான். என்னை கேட்டால் என்னன்னா, முதல்ல உன் சொந்த ஆத்மாவுக்கு உண்மையாயிரு. உன் சொந்த ஆத்மாவுக்கு உண்மையாயிரு. இந்த உலகத்தின் முடிந்த பிறகு தேவன் உன்னை நியாயம் தீர்ப்பார் என்ற அறிவு உனக்கு இருக்குதா? இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வரிய, மரணத்துக்கு பின்பு கர்த்தர் உன்னை நியாயம் விசாரிப்பார் என்ற பயம் உனக்கு இருக்கிறதா? பிரசங்கி சொல்லுகிறான், ஒரு முறை பிறப்பதும், எபிரேயருக்கு எழுதும்போது ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை நியாய தீர்ப்புக்கு முன்பாய் நிற்பதும் அவன் மேல் விழுந்த கடமையாக இருக்கு. பிரசங்கி சொல்லுகிறான், உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிந்தவன் யார் என்று வேதம் சொல்லுற. ஆமென். ஒரு பிரசங்கி ஒரு சகோதரி சொன்னாப்புல, ஒருவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி போகிறான்னா அந்த எங்கே போகிறோன்ற அறிவு அவனுக்கு இல்லைன்னா அவனுடைய நடை தாறுமாறாக இருக்குன்னாப்புல. எங்கே போய் நம்ம சேர போகிறோன்ற அறிவு அவனுக்கு இருந்தால் அவன் நடை சரியாக இருக்கும். எங்கே நம்ம போய் சேர போகிறோன்ற ஞானம் இருந்தால், எங்கே போய் நாம் சேர போகிறோம் என்ற வெளிப்பாடு அவனுக்கு இருந்தால் அவனுடைய நடை சரியாக இருக்கும். அவனுக்கு அந்த நோக்கம் இல்லைன்னா, தான் போகிற இடம் என்னதென்று அறியாது இருப்பானா அவன் நடை மாறி 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 விகாரப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். தேவனுடைய சபையை உனக்கு எனக்கு ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த முடிவை நோக்கி நீ பிரயாணப்படுவேன்னா உன் நடை நேர்த்தியாக இருக்கும் பாரு, உன் நடை சரியாக இருக்கும். ஏசு அதனால தான் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அழியாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அவர் தான் வழி. இந்த வழியில் போனால் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். தாறுமாறாக போய் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏசாயா பல 100 வருடங்களுக்கு முன்பு ஒரு தீர்க்க தரிசனம் முடித்தான். ஒரு பெரும் பாதை உண்டு, தீட்டுள்ளதும் அசுத்தமானதும் அதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று சொன்னான். தீட்டான நடக்கை உன்னை அதற்குள்ளே பிரவேசிக்க செய்யாது, அசுத்தமான நடக்கை அதற்குள்ளே பிரவேசிக்க செய்யாது பாருங்க. அப்போ நீயும் நானும் நம்ம நடக்கை சரியாக இருக்கணும். ஆமென். நடத்தை சரியாக இருக்கணும். நாம் எங்கே போய் முடிக்க போகிறோம்? எல்லாரும் முடிவோமே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் முடிவோம். ஆமென். அப்போ முடிவை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கணும். ஐயோ, என் வாழ்க்கை நான் முடிக்கணும், அவரிடத்தில் நான் சென்று முடியணும். பவுலுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அவன் சொல்லுகிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. ஆமென். நான் ஒரு நல்ல போராட்டம் போராடினேன், என் ஓட்டத்தை முடிச்சுட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் விசுவாசத்தை காத்து உங்கள் நடைகளை பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் சொன்னேன், முடிவு எந்த இடம்னு உனக்கு தெரிஞ்சா இப்பயே உன்னை சரி செய்து கொள்வேன். ஆமென். அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நிற்கிறது. பவுல் கடிதம் எழுதுகிறான், என்னுடைய சுவிசேஷத்தின்படி மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பிடுகிற நாளிலே இது விளங்கும் என்று சொன்னான். ஆமென். என்னுடைய சுவிசேஷத்தின்படி மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பிடுகிற நாளிலே இது விளங்கும் என்று சொன்னான். ஆமென். நம்முடைய அந்தரங்கங்களை எல்லாம் ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் இருக்கிறது. ஆமென். நம்முடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் இருக்குது. இப்பொழுதே ரட்சணிய நாள், இதுவே மீட்பின் காலம். தேவன் கரங்களை விரித்து அழைக்கிறார், கரங்களை விரித்து அழைக்கிறார். வழிகளை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், வழிகளை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அதனால்தான் பிரசங்கி எழுதுனா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தோடைய ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுவதனால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள் என்று சொன்னான். பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி என்று அவன் எழுதணும். ஆமென். பொல்லாப்புக்கு விலகு, அதுதான் புத்தியுள்ள நடக்க. கர்த்தருக்கு பயப்படுதலே பயப்படுகிறதுனால மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆமென். சபையை சுத்திகரிக்கப்படு, சபையை தேவ பயத்துக்கு திரும்பு.
சபையே தேவ வழிகளுக்கு திரும்பு, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆமென், அல்லேலூயா. நியாயம் தீர்ப்பில் பொண்டாட்டி வருவாளா? புள்ள வருவானா? மாமா, மச்சம், சித்தப்பன், பெரியப்பன், பங்காளி, ஜாதிக்காரன், ஊருக்காரன் வருவானா? உன் சொந்த ஆத்துமாவை குறித்து நீயே கர்த்தருக்கு உத்தரவாதியாக இருக்கணும். உன் சொந்த ஆத்துமாவை குறித்து நீயே தேவனிடத்தில் உத்தரவாதியாக இருக்கணும். ஆமென். அதற்கு உனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் தேவை. ஆமென், அல்லேலூயா. நான் பேசுகிறேன், நீ அசட்டையாக உட்கார்ந்துருக்கலாம், அது உன் சொந்த விருப்பம். பேசுவது என் கடமை. ஆமென். எச்சரிப்பது என் கடமை, கூப்பிடுவது என் கடமை. இந்த கூப்பிடுதலுக்கு ஒரு கூலி எனக்கு உண்டு, இந்த சத்தத்துக்கு ஒரு கூலி எனக்கு உண்டு, இந்த அழைப்புக்கு எனக்கு ஒரு கூலி உண்டு. நீ கூலியை விட்டு இழந்துடாத, நீ கூலி இழந்துடாத. தேவனுக்கு பயப்படுற பயத்துக்கு திரும்ப, பரிசுத்த ஆவி ஆசீர்வதிப்பார். அப்போ வாழ்கிற ஆத்மா, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. உன்னுடைய ஆசீர்வாதம் உன் ஆத்மாவை நீ வாழ வைப்பதில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய செழிப்பு, உன்னுடைய நன்மை, உன்னுடைய மகிமை, உன் க்ளோரி உன் ஆத்மாவை நீ வாழ வைப்பதில் இருக்கிறது. உன் ஆத்மாவை நீ வாழவும் வைக்கலாம், உன் ஆத்மாவை மரணத்துக்கு வைக்கலாம். கடந்த வாரத்துக்கு முன்னாடி நாம் பேசணும். உபாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவி சொல்லியிருந்தார், இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பாய் வைக்கிறேன். நம் ஒவ்வொருவருக்கு முன்பு ஆண்டவர் நன்மையையும் ஜீவனையும் வைத்து வைக்கிறார். அதே வேளையில் தீமையையும் மரணத்தையும் தேவன் வைத்து வைத்திருக்கிறார். நீ தெரிந்து கொள்ளுதல் உன்னுடைய சொந்த விருப்பமாக. உன் ஆத்மாக்கு எது விருப்பமோ அதை தெரிந்து கொள்ள. உன் ஆத்மாக்கு எது விருப்பம், நன்மையும் ஜீவனுமா, அதை நீ தெரிந்து கொள். அல்லது நான் வார்த்தையை அசட்டை பண்ணுவேன், வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வேன், ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவனாக இருப்பேன். கிறிஸ்தவ மதம் எத்தனை கேடு கெட்டது தெரியுமா? பலவிதமான துரோகங்கள் நிறைந்தது கிறிஸ்தவ மதம். அது உன்னை ரட்சிப்பதில்லை. தேவனுடைய மார்க்கம்தான், அவருடைய வழிதான் நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பயம் வரணும். ஆமென். ஆண்டவருக்கு வாழ வைக்கணும். ஆமென். எசேக்கியேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும். எல்லா ஆத்மாவும் என்னுடையவைகள், தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ மகனுடைய ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற, இப்போ புரியுதா உங்களுக்கு? அங்கே வாழ்கிற ஒரு ஆத்மாவை குறித்து வேதம் சொல்லுது. இங்கே பாவம் செய்கிற, நன்றாய் கவனி, பாவத்தை குறித்து அசதியாக இருக்கிறியே. பைபிள் சொல்லுது, மூடர் பாவத்தை குறித்து அசட்டை செய்கிறார். என்ன செய்றானா? மூடர் பாவத்தை குறித்து அசட்டை பண்ணுறான் பாரு. யார் கேட்க போறா? ஆண்டவர் அவர் பேசுவார். அவருக்கு என்ன வேலை? அவர் பேசுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இல்லை இல்லை, நாம் சரியாகணும். ஆமென். உன் ஆத்மாவுக்காய் பேசுகிறேன். ஊழியத்தை 2 விதமாக செய்யலாம். ஒன்று, உன்னை எனக்கு ஆதாயப்படுத்தி ஊழியம் செய்யலாம், அல்லது உன் சொந்த ஆத்மாவுக்காக நான் ஊழியம் செய்யலாம். உன்னை ஆதாயப்படுத்தினா, அவரை பாரு யாரும் இல்லை, நீ என் பின்னாடி வந்து நிற்பேன், காணிக்கை கொடுப்பேன், தசம பாகம் கொடுப்பேன், 4 பேர்கிட்ட ஆஹா ஓஹோன்னு பேசுவேன். அப்படி ஒரு ஊழியம் இருக்கிறது. ஆனால் உன் ஆத்மாவுக்காக அது நரகத்தில் போய்விடக்கூடாது, அது வேதனைக்கு போய்விடக்கூடாது. அது மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு தேவனுடைய கரங்களிலே கொண்டு போய் விடப்படணுன்ற ஒரு பாரத்தோடு பேசுகிறேன். ஆனால் மூட என்ன செய்கிறானா? மூட பாவத்தை குறித்து அசட்டை பண்ணுகிறான், பரியாசம் பண்ணுகிறான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் பிரசங்க என்ன தெரியுமா? கோவப்பட்டு பேசிட்டான். மூடனின் முதுகுக்கு ஏற்றது பிரம்பு, மூடனின் முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. காயந்தான் உனக்கு, அடிகள் தான், வேதனை தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து பாரு, ஆண்டவர் இரக்கத்தோடு செய்வார் பாருங்க. இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறாப்புல, தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ அப்படியே பிள்ளையுடைய ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும்,
உன் ஆத்மாவை நீ பாவத்துக்கு விடுவேனா அது சாகும், வாழாது. இங்கே யோவான் எழுதுகிறார், உன் ஆத்மா வாழுதே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு என்று வேண்டுகிறேன். என் வாஞ்ச, என் வேண்டுதல், என் தாகம், என் விருப்பம், என் விண்ணப்பம் எல்லாமும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்கணும். சபையே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன், நீ வாழ்ந்து சுகமாயிரு, வாழ்ந்து சுகமாயிரு. நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி என் வார்த்தையை நான் கடினப்படுத்துகிறேன். நீ என்னை பகைப்பேன்னு எனக்கு தெரியாதா? நீ என்னை அசட்டை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? ஆமாம், நான் திரும்ப இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு என்னை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? இந்த நாய் திரும்ப வந்துருச்சான்னு எத்தனை பேர் சொல்லுவான்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். ஆனால் இது என் ஊழியம். ஆமாம், அல்லேலூயா. பவுல் கல்லெறிந்த போது எழும்பி ஊழியம் செய்தான். பவுலை புறக்கணித்த போது அவன் எழும்பி ஊழியம் செய்தான். அல்லேலூயா. நான் அல்லேலூயா உன்னுடைய தேடி ஊழியம் செய்கிறவன் அல்ல, உன் ஆத்மாவை தேடி ஊழியம் செய்கிறவன். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பிக்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. ஆண்டவர் இன்னைக்கு ஆலோசனை சொல்றார், உன் ஆத்மாவை வாழவிடு. உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம். எசேக்கியேல் ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அது செத்து போயிடும். ஆமென். ஆனால் கர்த்தர் கிருபையா என்ன செய்தார்? எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்னு வாசிக்கும். அக்கிரமங்களினால மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நம்மளே பாருங்க, நாம் பாவத்தினால மரித்து போயிருந்தோமா? நம்முடைய ஆத்மா மரித்து போயிருந்ததான். தேவன் ஒரு நாள் கிருபையினால, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆத்மாவை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மறைவான சிருஷ்டி இல்லை. மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து, நாமே என் ஆத்மாவை நான் காக்கணும். ஆமேன். அப்போ நீ என்ன செய்யணும்? உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடணும். என்ன செய்யணும்? அவரே ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரி. பிரதர், இந்த சபைக்கு வந்துட்டு யாரும் கெட்டு போகணும்னு அவசியம் இல்லை. பிரதர், இங்கே இந்த சபையை தேவன் தமது நாமத்துக்காய் தெரிந்து கொண்டார். இங்கே ஒரு ஜீவ வசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், வார்த்தையை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ இங்கே வந்து நீ கெட்டு போவது அவசியம் இல்லை. உன் ஆத்மாவை உயிர்ப்பித்துக் கொள்ளு, உன் ஆத்மாவை உயிர்ப்பித்துக் கொள்ளு. பரிசுத்த ஆவி இரக்கத்தோடு வருவார், தேவனுடைய ஆவி இரக்கத்தோடு வருவார். நம்ம என்ன செய்திருந்தால், நாம் அக்கிரமத்தினால மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட தேவன் உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பித்தலை காத்துக்கொள்ளணும், அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை காத்துக்கொள்ளணும். அதுதான் வாழ்வது. நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள், ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ரட்சிக்கப்பட்ட, சில வருடங்களுக்கு முன்பு பரிசுத்த ஆவியை பெற்ற, அல்லது பல வருடங்களுக்கு முன்பு ரட்சிக்கப்பட்ட, இப்போ அந்த ரட்சிப்பு இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை, அந்த சமாதானம் இல்லை, அந்த மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். காரணம் என்ன? பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது, கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அசதியாக இருப்பது. தேவ சபையை உயிரோடு கூட எழுந்துரு. ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்ப்பார்ல நம்ம. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், பல வருஷங்களுக்கு முன்னாடி கணேசபுரம் சர்வீஸுக்கு போயிருந்தேன், சர்ச்சுக்கு போனோன்னு புதுசாக ஒரு கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் வந்து ஜெபம் பண்ண, அவருக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு என் மனைவிக்கு ஜெபம் பண்ணுங்க, என் மனைவிக்கு அப்படி பதற்றமாக சொல்கிறாரு. பிரதர், என் மனைவிக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். அவர் அப்படி சொன்ன உடனே, அவரை அதற்கு முன்பு நான் பார்த்ததில்லை, அந்த கப்புள்ஸை நான் அதற்கு முன்பு பார்த்ததில்லை. உங்களை பார்த்தோன்னே என் இருதயத்தில் ஒரு எரிச்சல் வந்தது. அதை பார்த்தோன்னே என் இருதயத்தில் கோபம் வந்துச்சு. எனக்கு ஏன்னு தெரியல, என் ஸ்பிரிட்டில் ஒரு கோபம் வந்தது, என் ஸ்பிரிட்டில் ஒரு எரிச்சல் வந்தது. டக்குன்னு நின்று கேட்டேன், அவள் உன் பொண்டாட்டியா அப்படின்னு. வெளத்து போன அந்த வார்த்தையில் விசுவாசிகள் சூழ்ந்துருந்தாங்க, மௌனமாக இருந்தாங்க. மீண்டும் சொன்னேன், அவள் உன் பொண்டாட்டியா, அவள் உன் மனைவியானு.
மௌனமாக சொன்னான், அவள் என் மனைவி இல்லை. உன் மனைவி இல்லையே, என் மனைவிக்கு ஜெபம் பண்ணு எப்படி சொல்கிற நீ என்று சொன்னேன். உன் காரியம் என்ன சொல்லு என்று சொன்னேன். அவன் சொன்னான், என் மனைவி இறந்துட்டாங்க. நல்லது, வேறு திருமணம் செய்து கொள்ளு. என்ன, இவங்க எங்கேருந்தோ வந்தாங்க, வேலைக்கு வந்தாங்க, அவங்களோடு கூட நாங்கள் ஒன்றாயிட்டுங்கிறது, நாங்கள் ஒன்றா குடும்பம் நடத்துகிறோம். கர்த்தருக்கு சோது. அவனுக்கு சுவிசேஷம். அப்போ அவன் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லையே, அவளை நான் பார்த்ததில்லை. அவன் சொல்லுகிற போதே எனக்கு கோபம் வருது. இவவும் பொண்டாட்டியானா? யாராவது கேட்பாங்களா? அவனை பார்த்து கேட்டான், இவவும் பொண்டாட்டியாடா, ஜெபம் பண்ண சொல்கிறேன்னு சொன்னேன். அவன் வெள்ளத்து போனான். பிறகு சுவிசேஷம் சொல்லி அனுப்பினேன். அவன் மிகுந்த துக்கப்பட்டான். முதல்ல அவளை கொண்டு போய் அவன் பொண்டாட்டியில் அவன் புருஷன்ட்டு விட்டுடுவா, அவளை கொண்டு போய் அவன் பிள்ளைகள் இடத்துல விட்டு விடுவா. ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுவார். தேவ பிள்ளைகளே, அவன் தேவனை அறியாதவன் அல்ல, அவன் ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன். அவன் பாருங்க, ஒரு நாள் அவனுடைய மனைவி உடல் நலம் இல்லாமல் மரித்து போனான். பிள்ளைகளை வைத்திருக்கிறவன் யாரோ ஒரு ஸ்திரீயோடு கூட அவன் பழகுனான் பாருங்க. அது இருதயத்தில் எரிச்சல் வந்தது பாரு. பரிசுத்த ஆவி எரிச்சல் படுவார் பாரு. மீறுதல் இருக்கிற போது தேவனுடைய ஆவி எரிச்சல் படுவார். பாவத்தை சுமக்கிற போது கர்த்தருடைய ஆவி எரிச்சல் படுவார். உண்மையில் சிநேகமாக இருக்க மாட்டார் அவரு. ஆமென். அதன் பிறகு என் உபதேசத்துக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான். பின்பு மிகப்பெரிய காயங்களுக்கு உள்ளாகி அதன் பிறகு அவனை நான் காண முடியாமலே போச்சு. அதுதான் பரிசுத்த ஆவி. தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மை பார்ப்பார். ஆமென். ஒரு வாலிபனை கொண்டான். ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்கண்ணா. கம்பீரமாக இருக்கிறான். ஒரு 5 அடி 6 அடி உயரம் இருக்கிறான். நல்லா ஜெபம் பண்ணுண்ணா, ஜெபம் பண்ண சொன்னேன். கொஞ்சத்தில் உண்மையே இல்லை உன்னிடத்தில். உண்மையாக தேவன் ஆசீர்வதிப்பான். அவன் சொல்கிறான், நான் பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் போகிறது யார் உனக்கு சொன்னான்னு? நான் சொல்லடா, நீயே தான் சொல்கிறேன். நான் ஏன்டா சொன்னேன்? நீ தாண்டா சொல்கிறேன் பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் போகிறது. ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருற. ஆண்டவர் ஆசை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய சிறு மீறுதலை தேவன் அறிவார். நம்முடைய சிறு மீறுதலை கர்த்தர் அறிவார். நம்முடைய ஆத்மாவை வாழ வைக்கணும். பாவத்துக்கு விடக்கூடாது. பாவம் தான் என்ன? பைபிள் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். வார்த்தையை மீறுவது பாவம். உன் கைகளில் இருந்து பற்றி ஒரு பைபிள், அந்த பைபிள் வசனத்தை மீறுவது பாவம். அந்த பைபிளுடைய வார்த்தையை மீறுவது தான் பாவம். ஆமென். வேறொரு இடத்துல சொல்லுகிறது, தீய நோக்கம் பாவமா? தீய நோக்கம் பாவமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இதிலேருந்து வெளியே வரணும். தீய நோக்கம் இருக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தருடைய ஆவி சொன்னார் பாருங்க, அக்கிரம சிந்தைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. சிந்தையை தூரத்திலிருந்து அறிகிறார் பாருங்க. தாவீதை கர்த்தர் ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார்? அவன் சங்கீதம் எழுதினா பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுதுகள் என்று சங்கீதம் எழுதினான். பின்பு சங்கீதம் எழுதினான் 139வது சங்கீதத்தில், தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், என் உட்காருதலையும் எழுந்திருக்கதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொன்னான். உன் உட்காருதல் எங்கே உட்கார்ற? யாரோடு கூட உட்கார்ற? யாரோடு உட்கார்ற? வேலைக்கு போகும்போது யார் உன்னை கூட்டு போகிற? பைக்கில் யார் கூட சிநேகமாக இருக்கிற? உட்காருதலையும் எழுந்திருக்கதையும் தேவன் அறிய மாட்டாரா? அதனால்தான் சங்கீதம் எழுதினார். சங்கீதம் 1 துன்மார்கனுடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியிலும் பரியாசக்காரும் உட்காரும் இடத்திலே உட்காராமல் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னான். ஆமென். அல்லேலூயா. என் உட்காருதல், நமது உட்காருதல், யாரோடு உட்காரோம், யாரோடு கூட பழகிறோம், கர்த்தர் அறிவார் இல்லையா? தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். எபிரேயர் 4:12 சகலமும் உமக்கு முன்பு நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதும் போது பவுல் எழுதினான். என் தேவ ஜனமே, ஆண்டவருக்கு முன்னாடி மன உண்மையாயிரு, ஆண்டவருக்கு முன்னாடி மன உத்தமமாரு, உன் ஆத்மா வாழட்டும், பாவத்துக்கு இடம் கொடுக்காதே. ஆமே. பாருங்க, அந்த பாவம் பாருங்க நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது பாருங்க. ரோமர் 8வது அதிகாரத்தில் பவுல் சொன்னாரே, நாசமோசமோ பஞ்சமோ பட்டயமோ நிகழ்காலமோ வருங்காலமோ
எதுவும் என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஏசாயா 59:1-2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் அவருக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்குறது சொன்னார். நாசம், மோசம், பஞ்சம், பசி, பட்டினி, குறைவு, அவமானம், வெக்கம் எதுவுமே நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்காது. எதுவும் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்காது. அவமானப்பட்டுட்டியா, உன்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்காது. உன்னை தள்ளி விட்டுட்டாங்களா, தேவனை விட்டு பிரிக்காது. உன்னை எல்லாரும் ஆகாதவன்னு சொல்லிட்டாங்களா, அது தேவனை விட்டு பிரிக்காது. நீ உதவாதன்னு சொன்னாங்களா, அது தேவனை விட்டு பிரிக்காது. தரித்திரன் என்று சொல்லுகிறார்களா, வியாதி உள்ளவன் என்று சொல்லாதா, தீட்டுள்ளவன் என்று சொல்லுகிறாளா, எதுவும் உன்னை விட்டு பிரிக்காது, தேவனை விட்டு பிரிக்காது. பாவம் உன்னை தேவனை விட்டு பிரித்தணும், அந்த ஆத்மா செத்து போயிடுமாறு. ஆமென். தேவனுடைய சொன்னமே, ஆண்டவருக்கு பயந்து உன் ஆத்மாவை வாழ முடியும். நீங்கள் ஒரு சிலர் உங்கள் பாவங்களை விட்டுட்டு இருக்கலாம். அது மன்னிப்பு பெறுகிற வரை ஆண்டவரிடத்தில் சோமனு, அதை கர்த்தர் மன்னிக்கிற வரை, தேவன் மன்னித்தாதான் அந்த ஆத்மா உயிரடையும். ஆமென். தேவன் உன் பாவத்தை மன்னித்தாதான் அந்த ஆத்மா உயிரடையும். அது வரையும் அந்த ஆத்மா பாவத்தோடு செத்து போனதாக இருக்கும் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அடுத்த கர்த்தர் பாருங்க, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். 1990 13/1 1990 வருஷம் என் ஜீவியம், என் வாழ்க்கை, என் இதயம் எனக்கே அருவருப்பாக இருந்தது பாரு. ஒரு கூட்டத்துக்கு முதல் முறையாய் என் வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போயிருந்தேன். அண்ணன் டிஜிஎஸ் பேசினோம். 13/1 1990 வருஷம் 6:45 மணி. அந்த பெரிய திடருடைய என்ட்ரஸ்டில் போகிறேன். அண்ணன் பேசுனாங்க, டிஜிஎஸ் பேசுனான். புதிய இதயம் தேடி வரும் வாலிபனே, தேவன் உனக்கு புதிய இதயத்தை தருகிறார் என்று சொன்னான். ஆமென். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. 20/6/1990 வருஷம் மாலை 6:10 மணிக்கு தேவன் என் பாவத்தை கழுவி என்னோடு இடைப்பட்டு என் பாவத்தை மன்னித்து என் ஆத்மாவை உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆமென். ஆண்டவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எப்படினாலும் மன்னிச்சிருவாரா? எப்படினாலும் சேர்த்துக்கு வரா? எப்படினாலும் மகளேன்னு வரா? எப்படினாலும் மகனேன்னு வரா? இல்லை இல்லை இல்லை. அதற்கான ஆழமான மனஸ்தாபம் உனக்கு வந்தா, ஆழமான கண்ணீர் உனக்கு வந்தா, ஆழமான மன வேதனை உனக்கு வந்தா தேவன் மன்னிப்பார். ஆமென். நான் செஞ்சுட்டு ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். ஆண்டவர் என் பலவீனத்தில் பலன் பூரணமாக இருப்பார்னா உன் பாவத்துக்கு அவர் துணை இருப்பார்னு அர்த்தமா? இல்லை இல்லை, அவ்விதமாக செய்ய மாட்டார். இயேசு பிரித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 26வது வசனம். பரிசுத்தரும் அவர் எப்படிப்பட்டவர்? முதல்ல பரிசுத்தர். எப்படி? வாலிப பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எப்படியோ இருக்கிற தேவன் அல்ல. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர். ஆமென். தேவன் எப்படிப்பட்டவர்? பாவிகளுக்கு விலகினவர். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் மீறுதல் செய்வேன், பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாலும் அதே மார்க்கத்திலே போவேன், அதே வழிகளிலே போவேன். யாரை குறித்து எனக்கு பயம் இல்லை, மனுஷனை குறித்து பயம் இல்லை, தேவனை குறித்து பயம் இல்லை. ஒரு நியாயாதிபதி எப்படி இருந்தான்? அவன் மனுஷனுக்கு பயப்படாதவனும் தேவனுக்கும் பயப்படாதவனும் மனிதன். ஆமென். அவ்விதமாக நீ நான் இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் இரக்கங்களின் சொரூபம், அவர் இரக்கங்களின் ஐஸ்வர்யம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். நீ விடுகிற போது கர்த்தர் இரக்கப்படுகிறார். நீ வைத்திருக்கிற வரையும் அல்ல, விட்டு விடுகிற போது இரக்கம் பெறுகிறார். நீ வைத்திருக்கிற வரையும் அல்ல, விட்டு விடுகிற போது தேவன் இரக்கப்படுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைவதில்லை, அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுங்க. கவனிக்கிறீங்களா? நான் பேசும்போது என் முகத்தை பாரு.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீ உருப்படுவ. என்ன ஆவ? உருப்படுவ. அப்போ தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடும். ஆமென். அவர் பாவிகளுக்கு விலகினதான தேவன். ஆமென். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவற்றை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்க அவர் இரக்கமும் கிருபையும் உடைந்த தேவன். அதை நீ அறிக்கை விட்டுகிற போது தேவன் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு பயப்படுற பயத்தை இழந்து போயிட்டு இருக்கிறியா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இழந்து போயிட்டு இருக்கிறியா? மனுஷனுக்கும் தேவனுக்கும் பயப்படாத ஒரு வஸ்துவா உருவாயிருக்கிறியா? சிலரை பார்த்தா அவர்கள் தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாங்க. உன்னை மனுஷனில் சேர்த்துக்கணுமா? தெய்வத்துக்கும் பயப்பட மாட்டேன், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன். உன்னை மனுஷனில் சேர்த்துக்கணுமா? ஒரு வஸ்து மாதிரி இருந்துடாத. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையதில்லை. தன்னண்டை வருகிற ஒருவனையும் தேவன் புறமே தள்ளாதவன். ஆமென். உன்னை புறம்பாக்க மாட்டார். கை கழுவிடல, அந்த மீறுதலை கழுவிடு, அந்த அசுத்தத்தை கழுவிடு. பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இரக்கங்களின் ஐஸ்வர்யம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுத்து கட்டி உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையை தேவன் எழுப்பி கட்டி ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை பிடிச்சிக்க. இப்படி எழுதியிருக்கிறதே சாத்தான் பிசாசு தேவனை சோதித்தான். தேவன் மாம்ச ரூபத்தில் இருந்தார், இயேசு என்ற பெயரில். அவர் சொன்னார் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனோடு கூட தர்க்கம் செய்து அவர் வார்த்தையிலே நின்றார். ஆமென். சிந்தனை நமக்கு விரோதமாய் போராடும், இதயம் நமக்கு விரோதமாய் போராடும், மாம்சமும் இரத்தமும் நமக்கு விரோதமாய், இந்த ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடும். நீ சொல்லணும், தேவனுக்கு எழுதியிருக்கிறதே. அவர் பாவிகளுக்கு விலகினவராச்சே, அவர் எனக்கு விலகிட்டார்னா என்ன செய்வது? நாம் பாவம் செய்கிற போது கர்த்தர் எனக்கு விலகிவிட்டார் என்ன செய்வது? ஆமென். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம். பத்துலேருந்து 12 வாசி. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே போது. பாருங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம். தாவீது ஜெபிக்கிறார், சுத்த இருதயத்தை என்னிலே. யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு கர்த்தர் சுத்த இருதயம் தரலையா? When he was 17 years old, he was anointed by the Spirit. அவன் 17 வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் ரட்சிப்பில் கலிகூர்ந்து சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் எழுதினான். ஒரு நாள் கால் இடறி போனான். இப்போ என்ன நடந்தது? இருதயம் அசுத்தமானது, தேவனை தரிசிக்க முடியாதபடி தருதணும். தேவ பிள்ளைகளை நம்ம படிக்காதவங்களாக இருக்கலாம், இந்த உலகம் நம்மை தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லலாம், இந்த உலகம் அறிவில்லாதவன் சொல்லலாம், எது வேணா சொல்லட்டும். தேவனை தரிசிக்க ஒரே ஒரு தகுதி சுத்த இதயம்தான். ஆமென். தேவனை தரிசிக்க ஒரே ஒரு தகுதி சுத்த இதயம்தான். இந்த உலகம் என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லலாம், இந்த உலகம் என்னை ஆகாதவன் என்று சொல்லலாம், இந்த உலகம் என்னை தரித்திரன் என்று சொல்லலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் நானும் கர்த்தரை தரிசிக்க ஒரே ஒரு தகுதி சுத்த இதயம். இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். தாவீது அந்த சுத்த இதயத்தை இழந்து போனான். ரட்சிக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், சங்கீதங்களை எழுதினவன் தான், தேவனுக்கு பாடல்கள் பாடினவன் தான், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவன் தான். ஆனால் இடறி போனான். ஒருவேளை நீ இடறி போயிருக்கலாம். பயப்படாத. நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னை தூக்கி எடுக்க தேவன் நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவி தூக்கி எடுப்பா. தாவீதை போல் கதறுகிற போது அவன் கதறினான், சுத்த இருதயத்தை நிலைத்தான். நீர் கொடுத்த சுத்த இருதயத்தை நான் இழந்தேன், நான் கரைப்பட்டு போயிட்டேன், என் வாழ்க்கை கரையாகி போனது, என் இருதயம் கரையாகி போனது, என் ஆத்மா கரையாகி போனது. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும்,
நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் என்ன பண்ணியும் புதுப்பி ஆண்டவரே. ஆமே. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். தாவீதுக்கு ஒரு பயம் வந்துச்சு பார்த்தீங்களா? மீறுதல் செஞ்சுட்டேன், ஆண்டவர் அவரை விட்டு என்னை தள்ளிட போறாரு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அதனால தான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவத்தை தேவன் மன்னிக்கிற வரையும் போராடு. பாவத்தை கர்த்தர் உனக்கு மன்னிக்கிற வரையும் போராடிக்கிட்டே இரு. அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகிற வரையும் அன்ன ஆகாரம் புசியாமல் கர்த்தரிடத்தில் போராடு. ஆண்டவர் கிருபையாய் உன் பாவத்தை மன்னித்து ஆசீர்வதிப்பார், உன்னை தள்ள மாட்டார். தாவீதை அழைச்சார்ல, அவனை கோபப்பட்டு தண்டித்தார்ல, கோபப்பட்டு சிக்ஷித்தார்ல. ஆனால் சங்கீதம் 51 அவன் கதறுகிறான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னிலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க ஐயா. ஐயா சங்கீதம் எழுதணும் ஐயா, உண்மை விட்டு என்ன தள்ளிடாதீங்க ஐயா. நீதிமொழிகளை எழுதணும் ஐயா, உனக்கு பாடல்கள் பாடணும் ஐயா, என்ன தள்ளிடாதீயா. நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவையா, என்ன தள்ளாதிரும், தள்ளிடாதுமனோ. உமது பரிசுத்த ஆவியை. ஏமே தாவீது கர்த்தரை அறிந்திருந்தான். உமது பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் அவன் புலம்புதான். ஆமே, அல்லேலூயா. அதுதான் பாவத்தில் ஆத்மா சாகிறது. தாவீதோடைய ஆத்மா செத்து போச்சு. தேவன் அவனை விட்டு விலகினார், பரிசுத்த ஆவியை அவனை விட்டு விலக்கினார். இருதயம் கரப்பட்டு போச்சு, ஆத்மா செத்து போச்சு. ஆமே, அல்லேலூயா. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஏன் அது மாதிரி சொல்கிறேன்? ஏன் அது மாதிரி சொல்கிறேன்? தாவீதுக்கு வந்த நெருக்கம் நமக்கு வரக்கூடாது. ஏன்? கர்த்தர் தாவீதுக்கு இறங்கினார், நமக்கு இறங்குவார் நிச்சயம் கிடையாது. தாவீதை மன்னிச்சார், நம்மை மன்னிப்பார் என்று நிச்சயம் இல்லை. அதனால் துணிகரம் சிறைக்கூடாது. அதனால தான் தாவீது எழுதினா, துணிகரமான பாவம் என்னை ஆண்டு கொள்ள விட்டாது ஆண்டவரே என்று புலம்பினான். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் சந்தோஷம் இழந்துட்டான். என்ன இழந்துட்டான்? உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்தனா, ஏற்கனவே தந்ததை இழந்து போயிட்டேன். பாவம் வந்தால் சந்தோஷம் போயிடும், பாவம் வந்தால் மகிழ்ச்சி போயிடும், பாவம் வந்தால் சமாதானம் போயிடும். ஆமே, பாவம் வந்தா சமாதானம். ஆமே. இங்கே சொல்கிறாப்புல, உமது ரட்சண்யத்தின் சந்தோஷம். நான் 17 வயதில் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு ரட்சண்ய சந்தோஷம் எனக்குள்ள இருந்தது, ஒரு சமாதானம் எனக்குள்ள இருந்தது. அதை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க முடியும். மீறல வந்தால் ஜெபம் பண்ண முடியாது பாருங்க. பாவ மன்னிப்பு நிச்சயம் வருகிற வரையும் ஒருவரால் ஜெபம் பண்ண முடியாது. ஒரு வாலிபன் வந்தான், ஒரு சபைக்கு போவேன், நிறைய வாலிபர்கள் வருவாங்க, இரவு ஆராதனைக்கு என்னை கூப்பிடுவாங்க. இந்த வாலிபர்களுக்கு சுவிசேஷம் பேசுவேன், அநேகர் உற்சாகம் அடைவாங்க. எல்லாரோடு சேர்ந்து ஒரு மனிதன், ஒரு வாலிபன் நல்லா ஜெபம் பண்ணுவான். ஒரு நாள் அவன் என்னிடத்தில் தனியாக அழைச்சிட்டு போய் சொன்னான், பிரதர் எல்லாரோடு கூட சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுறேன் பிரதர், உற்சாகமாக இருக்கிறேன் பிரதர், ஆனால் தனிமையில் என்னால் ஜெபம் பண்ண முடியல என்று சொன்னான். அவன் தோள் மேல் கைகளை போட்டு அவனுடைய அந்தரங்க பாவத்தை குறித்து சொன்னேன். He is anointed person. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அந்தரங்கத்திலே பாவத்தை வைத்துட்டு வெளியே எல்லாருக்கும் முன்னாடி ஆராதிக்கிறான், வெளியே எல்லாருக்கும் முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்கிறான், சத்தத்தை உயர்த்தி செபிக்கிறான். ஆனால் தனிமையில் ஜெப அறையில் அவனால் செபிக்க முடியல. அவன் சொன்னான், எல்லாருக்கும் முன்னாடி செபிக்கிறேன், எல்லாருக்கும் முன்னாடி ஆராதனை செய்கிறேன், தனி அறையில் என்னால் செபிக்க முடியலப்பா. ஐயா என்ன காரணம்? அவனை தனியாக அழைத்து சொன்னேன். அவன் அந்தரங்க பாவத்தை விதத்தினேன். அந்த அந்தரங்க பாவத்திலிருந்து நீ விடுதலையாக ஆண்டவர் உன்னை அற்புதம் செய்வான். அவன் கண்ணீரோடு, அந்த வாலிப பையன் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தான். என்னை கண்டுபிடிச்சிட்டிங்கய்யா, என்னை கண்டுபிடிச்சிட்டிங்கய்யான்னு சொன்னான். ஆமே,
நான் சொன்னேன், நான் உன்னை கண்டுபிடிக்கல, அவர் வெகு நாளாக உன்னிடத்தில் போராடுகிறார், வெகு காலமாக உன்னிடத்தில் போராடுகிறார். போ தம்பி, விட்டுடு, ஆண்டவர் இறங்கி ஆசீர்வதிப்பான். ஆமாம், தேவ பிள்ளையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்தான், ஆண்டவர் அவனை ரட்சித்தார், மீண்டும் அபிஷேகித்தார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கி வேர்ல்டு முழுக்க போய் வர ஊழியத்துக்கு, உலகம் முழுக்கும் ஊழியத்தை நிமித்தம் போய் தேவனை பிரசங்கித்து வருகிறான். ஆமென், அல்லேலூயா. நான் இன்னும் குண்டு செட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த வாலிபன் உலகம் முழுமைக்கு வரும். என்னை கூப்பிட்டான் ஒரு நாள், ஐயா ஒரு முறை என் கூட தென் கொரியாவுக்கு வாங்க என்று சொன்னான். எனக்கு இந்த கொரியாவே போதும் தம்பி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீ போயிட்டு வா. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்முடைய ஆத்மாவை சாக விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆத்மா வாழ்வதில் இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்மா வாழ்வதில் இருக்கிறது. நம்முடைய செழிப்பு நம்முடைய ஆத்மா வாழ்வதில் இருக்கிறது. அதை வாழ செய்யணும். அதை ஏன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்? பாவம் என்ற மரணத்துக்கு ஏன் அதை ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நம்முடைய ஆத்மாவை ஏன் ஒப்பு கொடுக்கணும்? அதை ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுங்க. அது வாழ்கிற போது எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்ம சுகமாக இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். எப்படியோ இருப்பதற்கு வேதம் இல்லையே, நாம் எப்படியோ இருப்பதற்கு ரட்சிப்பு தேவையில்லையே, நாம் எப்படியோ இருப்பதற்கு இயேசு தேவையில்லை, நாம் எப்படியோ இருப்பதற்கு நாம் ஒரு சபை தேவையில்லை, நாம் எப்படியோ இருப்பதற்கு ஒரு போதகம் தேவையில்லை, நாம் எப்படியோ இருப்பதற்கு உபதேசம் தேவையில்லை. தேவன் உனக்காக இங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தான், உனக்காக ஒரு போதகனை கொடுத்தான், உனக்காக ஒரு உபதேசத்தை கொடுத்தார். நீ எப்போதும் அவருடையவதான் நீ இருக்கணும்னு அவர் ஆசை. நீ எப்போதும் அவருடையவளாகவே நீ இருக்கணும். வேறு யாருக்கும் நீ சொந்தமாகிடக்கூடாது. உன் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து அதை வாழ செய். உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது சொல்வார், உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்கணும்ப்பா. ஆமென். இந்த காயம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான் பாருங்களேன். மீண்டும் 3 யோவான் புஸ்தகத்துக்கு வரலாம். 2வது வசனம் 3வது வசனம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி சொன்னபோது மிகவும் பாருங்க, ஆத்மா வாழ்றதுன்னா அது சத்தியத்தில் நடக்கும். என்ன காயம் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதன். என்ன மனிதன்? சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதன். பவுலுக்கு போய் சொல்கிறாங்களா காயை பற்றி? அவங்க காயு சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதன், சத்தியத்துக்கு வைராகியம் பாராட்டுகிற மனிதன், சத்தியத்துக்காக வாழுகிற ஒரு மனிதன். நீ சத்தியத்துக்காக வாழுகிறியா? சத்தியத்தை கை கொள்கிறியா? சத்தியத்தில் நீ நடக்கிறியா? சத்தியத்தில் நடு. இந்த கிராமம் அநேகர் இருக்கிற அந்த பகுதியில் உன்னை பார்க்கட்டும். நீ சத்தியத்தில் நடக்கிறது உன் வயதுக்கொப்பானவர்கள் பார்க்கட்டும், உன் உறவுகள் பார்க்கட்டும், உன்னுடைய குடும்பம் பார்க்கட்டும், உனது சமுதாயம் பார்க்கட்டும். நீ சத்தியத்தில் நடக்கிற மனிதன், நீ சத்தியத்தில் நடக்கிற மனிதன், நீ சத்தியத்துக்கு பயந்தவன் என்று அவள் அறிந்து கொள்ளட்டும். ஆமென், ஆமென். அடுத்த வசனம் இல்லை இல்லை 5வது வசனம். இல்லை 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 5வது வசனம். என்ன மாதிரி ஆள் பாருங்க காயு. சகோதரராக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான் ரட்சிக்கப்படலை, அவன் இந்துவோ முஸ்லீமோ யூதனோ என்ன மனிதனோ அபிஷேகம் பண்ணப்பட்ட யாவருக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, சபையில் இருக்கிறவர்களுக்கு, அந்நியருக்கு, யாவருக்கும் எதை செய்தாலும் உண்மையாக செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. காரணம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காயு சத்தியத்தில் நடக்கிறவன், எதையும் உண்மையாக செய்கிறவன். என்ன செய்கிறவன்? உண்மையாக செய்கிறவன். 6வது வசனம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து
சாட்சி சொன்னாங்க. காயை குறித்து என்ன சாட்சி சொன்னாங்களாம்? அவருடைய அன்பை குறித்து சாட்சி சொன்னாங்க. அன்பான பிரதர் அவர் காயை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அன்பான சகோதரன் பிரதர், நீங்கள் சபையில் அன்பாக நடந்து கொள்ளுங்க. அன்பாக நடந்து கொண்டால் சில நெருக்கங்கள் வரும், ஆனால் அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். நீ அன்பாக நடந்து கொள்ளுங்க. காய் என்ற மனிதன் அன்புள்ள நடக்கிற ஒரு மனிதன். அவனுடைய அன்பை குறித்து சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்களா? அன்பை குறித்து காயு குறித்து சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. உங்களை குறித்து சாட்சி சொல்கிறாங்களா? நல்ல சாட்சி சொல்கிறாங்களா? நல்ல சாட்சி சொல்கிறாங்களா? யாரிடத்துலையாவது நீங்கள் ஹீஸ் அ ட்ரூ கிறிஸ்டியன்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறீங்களா? தேவனை அறியாதவர்கள்ட்ட அவ்விதமாய் ஹீஸ் அ ட்ரூ கிறிஸ்டியன், அவள் உண்மையான கிறிஸ்தவ, ஒரு உண்மையான கிறிஸ்தவ பெண்ணு, அவன் உண்மையான கிறிஸ்தவன், யாராவது சாட்சி சொல்லியிருக்காங்களா? காயை குறித்து சாட்சி. வேலையில் உண்மையாக இருந்து பாருங்கள், காலேஜில் உண்மையாக இருந்து பாருங்கள், ஸ்கூலில் உண்மையாக இருந்து பாருங்கள், சமுதாயத்தில் உண்மையாக இருங்க, சாட்சி சொல்ல முடியாது. காயோ சத்தியத்தில் நடக்கிறவன், அன்புல நடக்கிறவன், சாட்சி உள்ளவன். ஒரு வசனம், 11வது வசனம். நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் அல்லேலூயா தான் கர்த்தருக்கு. தீமையை பின்பற்றாமல் நன்மை. அரேபிய பழமொழி ஒன்று இருக்கிறது, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்னை குறித்து சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நீ நல்லவனாக இருந்தால் நல்லவங்களோட பழகம்ல. நான் குடிக்காதவங்க, நான் ஏங்க சாராயம் குடிக்கிறவன்ட்ட பழக போகிறேன்? நான் கஞ்சா அடிக்க மாட்டேன், நான் ஏன் கஞ்சா குடிக்கிறவன்ட்ட பழகிறேன்? நான் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ, ஒழுங்கீனமானவளோடு நான் இருப்பேனா? இல்லை. பைபிள் சொல்லுது, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று, நன்மையை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காண்பதில்லை. கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாட்டு. ஆமென். இதெல்லாம் தான் ஆத்மா வாழ்றதான காரியம். தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றணும். ஆமென். அல்லேலூயா. சாட்சியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், சத்தியத்தில் நடக்கணும். இதெல்லாம் தான் ஆத்மா வாழ். ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆத்மா. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்குது, உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கையில் இருக்குது, உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் இருக்குது, உங்கள் சமாதானம் உங்கள் கையில் இருக்குது. ஆத்மாவே பிசாசுக்கு இடம் கொடுத்துடாது. ஆமென். அதை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க. பவுல் கடிதம் எழுதினான், பாவத்தின் சம்பளம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரும் கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஆமென். உனக்கு முன்னாடி 2 இருக்கிறது. உன் ஆத்மாவுக்கு நீ நித்திய ஜீவனையும் தரலாம், அல்லது உன் ஆத்மாவுக்கு மரணத்தையும் தரலாம். இன்றைக்கு தீர்மானம் எடு. ஆண்டவரே, என் ஆத்மாவை நான் வாழ வைப்பேன், பாவம் இல்லாமல் வாழ வைப்பேன், அக்கிரமம் இல்லாமல் வாழ வைப்பேன், தீமை இல்லாமல் வாழ வைப்பேன். அப்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என் மேலே வந்து தாங்க, தேவனுடைய நன்மைகள் என்னை வந்து தாங்க, தேவனுடைய செழிப்பு என் மேலே வந்து தாங்க. தேவன் என்னை வழி நடத்தி ஆசீர்வதிப்பார்.